அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றிய கவிதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, யார் அவர்? அவர் என்ன பத்தி சொல்லியிருக்க, எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தனிமையில் இருக்க இயலாத ஒருவனும் எழுத்தாளனாக இருக்க முடியாது என்று கூறி சென்றார் ஒரு மாபெரும் ஆளுமை. அவர்தான் இந்த நகுலன் அவர்கள். அவர்களுடைய கவிதையை பற்றி தான் இந்த வகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். 12ஆம் வகுப்புல இயல் 4 கவிதை பேழையில இருக்கக்கூடிய ஒரு கவிதை இந்த நகுலன் கவிதைகள் அப்படின்னு தலைப்பே கொடுத்திருக்காங்க. அந்த கவிதை என்ன சொல்கிறது, அவரை பற்றியும் அவருடைய கவிதைகளை பற்றியும் இந்த காணொலியில நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவர்தான் அந்த நகுலன் அவர்கள். அவர்களை பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டு நாம் அவர் கவிதையை நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. இயற்பெயர் டி.கே. துரைசாமி. இப்ப கேட்பாங்க, நகுலன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் டி.கே. துரைசாமி. சரிங்களா? அவருடைய புனை பெயர் எஸ். நாயர் என்ற தலைப்புல ஏராளமான புனை கதைகளையும் எழுதியிருக்கிறார், கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சரி, பிறப்பு பாருங்க, ஆகஸ்ட் 21, 1921 எங்க கும்பகோணத்துல பிறந்தாரு. பெற்றோர் கிருஷ்ணய்யர், பார்வதி அம்மையார். கல்வி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்பு கேரள பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இப்ப ரெண்டிலுமே எம்ஏ முடிச்சிருக்காரு. தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேலும் அவருடைய ஆய்வு நூல் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஆங்கில எழுத்தாளரான வெர்ஜினியா வூல்ஃப் பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். சரிங்களா? அப்ப யாரை பற்றிய ஆய்வுல அவர் முனைவர் பட்டம் பெற்றார்னு கேட்டான்னு நம்ம சொல்லுவோம் வெர்ஜினியா வூல்ஃப் பற்றி, வெர்ஜினியா சேர்ந்த அந்த வூல்ஃப் பற்றி இவர் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. மேலும் இவர் எங்கு பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் மார் இவனியோஸ் கல்லூரியில் 40 ஆண்டு காலம் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பின்பு ஓய்வு பெற்றார் அப்படிங்கிறாங்க. அப்ப மார் இவனியோஸ் கல்லூரியில 40 ஆண்டு காலம், ஒரே கல்லூரியில பாருங்க 40 ஆண்டு காலம் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பின்பு ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருடைய இறப்பும் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. மே 17, 2027, அதாவது மே 17, 2007 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் 86வது வயதில் காலமானார். அப்போ மே 17, 2007 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் 86வது வயதில் காலமானார் அப்படிங்கிற செய்தி இதுல நமக்கு தெரிகிறது. சரிங்களா? இது அவரை பற்றிய புரிந்து கொள்ள ஒரு சிறு குறிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆசிரியர் குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சரி, அடுத்தது பாருங்க, என்னென்ன கவிதை தொகுப்புல இவர் படைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடியாகும் கண்கள், சுருதி, 3, 5, நாய்கள், வாக்குமூலம் என்ற தலைப்புல அவருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சரிங்களா? இது ஏன் சிவப்புவனத்துல கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது நமக்கு பாடப்பகுதியில் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அடுத்தது பாருங்க, புதினங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னா நீலக்கல், நவீன டைரி, இவர்கள், குருஷேத்திரம், நினைவு பாதை, குருதி மற்றும் கிராமம் என்கின்ற தலைப்புல புதினங்களை அவர் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. அடுத்தது பாருங்க, அவருடைய கவிதை திறனுக்கு ஒரு சிறு கவிதை சான்றாக நான் சொல்றேன். பாருங்க, வந்தவன் கேட்டான் என்னை தெரியுமா, தெரியவில்லையே என்றேன். உன்னை தெரியுமா என்று கேட்டான், தெரியவில்லையே என்றேன். பின் என்னதான் தெரியும் என்றான், உன்னையும் என்னையும் தவிர வேறு எல்லாம் தெரியும் என்றேன். பாருங்க, அவருடைய கவிதை எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப பார்க்கறது எளிமையா தெரியும், ஆனா ஆழ்ந்த பொருளுடையதாக இருக்கிறது. இத புது கவிதைனாவே பல்வேறு விதமான கோலங்கள்ல நமக்கு பொருள் புரியும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது எளிமையா மாணவன் கூட சொல்லுவான் பாருங்களேன். நம்ம கேட்போம், டேய் இந்த 2 வினாவுமே தெரியுமா தெரியாதாடா ஐயா, இந்த 2 வினா தவிர மற்ற எல்லா வினாக்களும் நான் படிச்சுட்டாங்க ஐயா, தெரியுங்க ஐயா அப்படின்னு நகைச்சுவா சொல்லுவாங்க. பாத்தீங்களா, வகுப்புல இதெல்லாம் நம்ம கேட்கறது உண்டு. சரிங்களா? அப்ப பாருங்க, அதே போல வந்தவன் கேட்டான் என்னை தெரியுமா என்றான், தெரியாது என்றேன். சரி, உன்னை தெரியுமா
என்றான். தெரியாது என்றேன். வேறு என்னதான் தெரியும் என்று கேட்கிற பொழுது, உன்னையும் என்னையும் தவிர வேறு எல்லாம் தெரியும் என்று அவன் சொன்னான் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சிருக்காரு பாருங்க. இது மாதிரிதான் அவருடைய கவிதைகள் பார்ப்பதற்கு எளிமையாகவும் பொருள் ஆழம் மிக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? சரி, நம் பாடப்பகுதியில வேற என்ன செய்திகள் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நூல்வெளி, நகுலன் கவிதைகள் இருக்கக்கூடிய நூல்வெளி பாருங்க. நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாடப்பட்டுள்ளன. இப்ப கவிதைகள் இந்த தலைப்பே வந்து நகுலன் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுத்தாடப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. கவிஞர் நகுலன், அதாவது அவருடைய இயற்பெயர் பார்த்தோம், TK துரைசாமி, கும்பகோணத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கும்பகோணத்தில் பிறந்தவர், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர், அங்கே வாழ்ந்து அங்கே இறந்து போனார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம். தமிழின் பல சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். குறிப்பா அவருடைய ஆரம்பம் எந்த சிற்றிதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சீசு செல்லப்பா நடத்திய எழுத்து என்கின்ற இதழில் இவருடைய ஆரம்பமானது தொடங்கி இருக்கிறது. எழுத்து என்கின்ற இதழில் யார் நடத்தினாங்கன்னு தெரியும், நம்ம முன்னாடி இவர்கள் பார்த்திருக்கோம். சீசு செல்லப்பா அவர்கள் நடத்திய அந்த எழுத்து இதழில் இவர் எழுத தொடங்கி அப்புறம் பல்வேறு சிற்றிதழ்களிலும் எழுதி வந்திருக்கிறார். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில், புதுக்கவிதை அப்பதான் வருது உள்ள தமிழகத்துக்கு உள்ள வருது. எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மரபு கவிதைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. மரபு கவிதை, புதுக்கவிதை, இந்த வேறுபாடுகள்லாம் நம்ம கீழ்வகுப்புல அலசியிருப்போம், பார்த்திருப்போம். சரிங்களா? அப்ப புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார் அப்படிங்கிறாங்க. மேலும் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில மொழிபெயர்த்துள்ளார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்திப்பா. பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. லிட்டில் ஸ்பேரோ அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருக்கிறாரு. லிட்டில் ஸ்பேரோ என்கின்ற தலைப்புல அவரு ஆங்கிலத்துல அவருடைய பாரதியாருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது. சரிங்களா? இது நூல்வெளி, அதாவது அவரை பற்றிய செய்திகளும் நூலை பற்றிய சில செய்திகளும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன், நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள். பாரதிக்கு பின்னர் வந்த, பாரதி எப்போது இறக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா 1921. இவர் எப்போது பிறக்கிறார்னு பாத்தீங்கன்னா அதே 1921 இவர் பிறக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு அடுத்தது புதுக்கவிதையை மிக சிறப்பாக படைத்தவர் அப்படிங்கிறது அவங்க பிறப்பும் இறப்பும் நமக்கு காட்டுகிறது பாருங்களேன். அப்ப பாரதியாருடைய அந்த தோன்றல், பாரதிக்கு பின் அவருடைய கவிதைகளை மிக அற்புதமாக அவருடைய வழியில் வந்து பயன்படுத்தியவர் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெளிவாகிறது. பாத்தீங்கன்னா அது இந்த பிறப்பும் கூட நமக்கு அது பொருந்தி வருகிறது. பாரதியாருடைய இறப்பும் இவருடைய பிறப்பும் ஒரே ஆண்டில் நிகழ்ந்திருக்கிறது. சரி, அப்ப பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. இப்ப கவிதைகள் எல்லாம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள முயன்றன அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. புதுக்கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆமா, புதுக்கவிதையை எந்த அளவுக்கு நீங்க அழகா படைக்க முடியும், குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக நீங்க எப்படி தரணும்னு நினைச்சுனா கூட தரலாம். ஏன்னா அதற்கு புதுக்கவிதை வடிவம் ஏற்றதாக இருக்கிறது. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த புதுக்கவிதையை அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே படைப்பதற்கு நமக்கு இந்த இலக்கண கட்டுப்பாடுகள் எந்த தடையும் விதிப்பதில்லை. பாரதியார் தான் ரொம்ப விரும்பினார். என்ன கேட்டீங்கன்னா, உன்னுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்களை பிறர் மனதில் கொண்டு போய் சேர்க்க ஒரு இடையீட்டு கருவியாக இந்த கருவியை நீங்க பயன்படுத்திங்க, இந்த கவிதையை நீங்க பயன்படுத்திங்க. அதற்கு ஒருபோதும் இலக்கணம் உங்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் புதுக்கவிதை வடிவிலே ஏராளமான கருத்துக்களை எளிய மக்களும் படித்து புரிந்து கொள்ளுகிற வகையில எளிமையாக கவிதைகளை படைத்தார் அவர். இவரும் அதே மாதிரி ஆழ்ந்த பொருளுடைய எளிமையான கவிதைகளையே படைத்துட்டு போறாரு. சரிங்களா? அப்ப அந்த புதுக்கவிதை வடிவம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கொண்டு மக்களுக்கு தருவதற்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் புதுக்கவிதை வடிவம் புதிய வடிவம் என்ற பொருள் மட்டும் கொண்டதென்று. புதுக்கவிதையை பற்றி ஒரு சிறு வரையறை சொல்றாங்க பாருங்க. புதுக்கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதென்று புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துகளையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்ப அது
புதுக்கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதன்று. புதுசா இருக்குது அப்படிங்கிற பேர் மட்டும் இல்ல, புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துகளையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது புதுக்கவிதைக்கான ஒரு சிறு வரையறையாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப புதுக்கவிதை அப்படின்னு சொன்னா ஒரு புதுமையான கவிதை அப்படின்னு கிடையாது. அது புதுமையாக சிந்தனைகளையும் புதுமையான கருத்துகளையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு புதுக்கவிதைக்கு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. வாங்க மேலும் வேற என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப அவருடைய கவிதைகள்ல ஒரு 3 கவிதை நமக்கு கொடுத்திருக்காங்கப்பா. அந்த 3 கவிதையும் மிக எளிமையாக ஆழ்ந்த பொருளுடையதாக இருக்கிறது. வாங்க பார்க்கலாம். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப இருப்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம், இந்த பிறக்கிறோம். ஆனால் திடீரென்று இல்லாமல் போகிறோம். பாருங்க, பிறக்கிறோம், இளமை பருவத்துல ஏராளமான வேலைகளை செய்து நம்ம வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை முறையில ஏராளமான சிந்தனைகள் நம் மனதில் தோன்றுகிறது. என்னது, நாம் இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் நாம் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. ஆனால் என்ன முடிவு என்னதுன்னு பார்த்தா, திடீரென்று இல்லாமல் போய் விடுகிறோம், அதாவது இறந்து போய் விடுகிறோம் அப்படிங்கிறத இந்த கவிதை சொல்லுது. அதாவது எல்லாருமே இந்த பூமியில இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று இந்த சின்ன கவிதை ஏராளமான பொருளை நமக்கு சொல்லுகிறது. அப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் பாருங்களேன், பெருநகரங்கள், சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பாருங்க, ஒரு 5 நிமிடம் மிக அந்த எந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நெரிசல் நிறைந்த ஒரு நேரம். அந்த நேரம் காலையில 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை வந்து ஒரு 5 மணி முதல் 6 மணி, இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளிலுமே ரொம்ப நெருக்கடி அதிகமாக இருக்கும். அங்க போயிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு நின்றுட்டு ஓரமா நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களேன், எல்லாருமே மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுவும் காலையில பாருங்களேன், காலையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக தங்களை ஒப்பனை செய்து கொண்டு பரபரப்பாக அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக இப்படி எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், அவர்களுடைய பணி அவர்களை வா என்று அழைக்கிறது என்பதனால அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதற்காக, நாம் இன்னும் பல ஆண்டுகள் நாம வாழ்ந்துகிட்டு இருப்போம், பல 100 ஆண்டுகள் வாழ்வோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புல அவர்கள் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம், அவர்கள் என்ன முடியாத, அவர்கள் நினைத்து பார்க்காத நேரங்களிலே அவர்களுடைய மரணமானது அவர்களை தீண்டி செல்கிறது இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் பல ஆண்டுகள் இருப்போம் என்கின்ற சிந்தனையோடு தான் ஒவ்வொருவரும் உறங்கச் செல்கிறோம். ஆனால் உறங்க செல்வதற்கு முன்பு வரையில் அந்த நம்பிக்கை உறங்கி முடித்த பின்பு இல்லாமல் சில வேலைகள் மட்டும் போய்விடுகிறது ஒரு சிலருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கவிதை இன்னும் பல்வேறு விதமான கோணங்களிலே நமக்கு பொருளை தருகிறது. பாருங்க, இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று இந்த கவிதை நமக்கு சொல்கிறது. அடுத்த கவிதை பாருங்களேன். அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இதுக்கு அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஏராளமான, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அவர் வந்து இத்தனை கோடிகளை வந்து மக்கள் பணத்தை வந்து ஏமாற்றி விட்டார், ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் அரசியலுக்கு வருகிற போது, இவர் ஒரு தலைவராக வருகிற போது இவரையும் மற்றவர்கள் அதே நிலையில் சொல்வார்கள். அப்ப இவர் பேசிக் கொண்டிருக்கிற போது என்ன சொல்லுவார், அவர் பல உண்மைகளை சொல்லுவார். ஆமா, அவங்க புள்ளி விவரத்தோட சொல்லுவாங்க, இவங்க இவ்வளவு தொகை வச்சிருக்காங்க, இவ்வளவு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோட சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அவர் தன்னை பற்றி சில செய்திகளை சொல்லாமல் மறைப்பதற்காக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பின்னாடிதான் நமக்கு புரியுது. பாத்தீங்களா? அப்ப அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. 2வது கவிதை இது. சரிங்களா? பாருங்க, ஒரு எளிமையான பதங்களை கொண்டு அவர் ஆழ்ந்த பொருளுடைய பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுடைய சிந்தனையில்
அவர்கள் இந்த பூமியில வாழ்கிற வரையில் அவர்கள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா யாரையும் யாரும் குறை சொல்ல மாட்டோம். அப்ப கடல் இருக்கிற வரையில அது அலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மாதிரி மனிதன் என்ற ஒரு பிறவி இந்த உலகத்தில் இருக்கிற வரையில அவனுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், நிறைகுறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால ஒருவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நாம் கண்டு அவர்களை மதிப்பிடுதல் கூடாது. மேலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களையும் கொண்டுதான் நம்ம மதிப்பிட வேண்டும் என்று நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மனிதரிடமும் அந்த சில குறைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி கடல் இருக்குது, எதுக்கு இந்த அலை வந்து ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அதை நம்ம குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது அதனுடைய இயல்பு. அது மாதிரிதான் ஒவ்வொருவரும் தங்களுடைய இயல்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும், அந்த மனிதன் ஒரு தீய எண்ணம் படைத்தவராக இருக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய இயல்பு என்று சொல்லி நாம் அழகாக விலகிச் செல்வது சால சிறந்தது என்று நமக்கு கருதுகிறோம். சரிங்களா? இப்ப இவருடைய அந்த 3 கவிதைகளில 3 விதமான முத்தாய்ப்பான கருத்துகளும் மேலும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துகளும் நம்ம இந்த 3 கவிதைகளை பார்த்தோம். சரிங்களா? மேலும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.